நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கும். நம்ம நேற்றுக்கு சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நண்பர்களே. நெஃப்டியை எடுத்துக்குவோம். நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், நெஃப்டியில் இந்த லெவலை நாளைக்கு பிரேக் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவலுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். 21,533 மார்க்கெட் அதை பிரேக் பண்ணி வீக்லி ரெசிஸ்டன்ஸு நம்ம ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு சொல்லியிருந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கீழே வந்துச்சு. நான் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சேஃபாக இருங்க அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக நான் சொன்ன இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு ஃபால், எவ்வளோ தூரம் ஃபால் ஆனிச்சு? கிட்டத்தட்ட ஒரு 70-80 புள்ளிகள் ஃபால் ஆனிச்சு. எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட்டை அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக், இந்த இடத்த வீக்லியை ஒரு டோஜி வச்சு பிரேக் அவுட் கொடுத்து அங்கேருந்து ஒரு ஸ்காட் கவரிங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல் பேக். சரிங்களா? வீக்லி ஹைக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட் மட்டும் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது நண்பர்களே. சரிங்களா? நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சொன்ன இந்த லெவல் எல்லாமே மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 1% எல்லாமே 1% வரைக்கும் ஏறி இருக்குது. நான் இன்றைக்கி வந்த ஹை அதை நான் ரெசிஸ்டன்ஸ் 1 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 2, வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை இப்போதைக்கு டெலீட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. அதை இந்த வீக்லிலேயே இருக்கட்டும். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் 2 700, 21,700 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் 2. ரெசிஸ்டன்ஸ் 3 எவரி 100 பாயிண்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி, மந்த்லி எக்ஸ்பிரி, இயர்லி எக்ஸ்பிரி எல்லாமே வருது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. எல்லாருமே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் மார்க்கெட் இந்த மாதம் ஃபுல்லாக ஏறி இருக்குது, அப்படியே டவுன் ட்ரெண்ட் வந்துடும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அப்படின்னு. மார்க்கெட் அதுக்கு அகைன்ஸ்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ப்ரீமியம் மெல்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காகவோ புட்டு வரலான்னு. மேக்ஸிமம் சொல்கிறதுக்காக எதுவும் கிடையாது. இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகி இந்த பக்கமே மேலே ஆப்போசிட்லேயே போகிறதுக்கான சான்சஸ் கூட நிறையா இருக்குது. ஒரே பக்கமே நாளைக்கு எந்த பொசிஷனும் எடுக்காதீங்க. அப்படி எடுத்துகிட்டு அப்படி இல்லை நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி, மந்த்லி எக்ஸ்பிரி, இயர்லி எல்லாமே க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அதனால் வேண்டி இந்த இடத்துல வேடிக்கை பார்க்குறது மிக சிறந்தது. அப்படியும் இல்லையா அவுட் ஆஃப் த மணி அந்த மாரியும் கூட ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அக்ரெசிவாக நாளைக்கு யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. அது அப்படி இல்லையா பேப்பர் ட்ரேட் பண்ணி கற்றுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அடிப்படை எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேலும் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பேப்பர் ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் என்னோடய வியூவை தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்படியும் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடை எடுத்துக்கோங்க நண்பர்களே. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் ஒரு அருமையான பிரேக் அவுட்டு. நான் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் இதையும் இன்டிமேட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரில. இந்த இடத்துல பாருங்கள், பேங்க் நிஃப்டி இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு, அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு, அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துருச்சு செல்லிங் ப்ரெஷரு. ஆனால் இன்றைக்கி மட்டும் க்ளோஸ் ஆனது இந்த இடத்துல ஃபுல் பாடி வச்சு க்ளோஸ் ஆனிச்சு. நான் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன் மார்க்கெட் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் மேலே வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்த மேக்ஸிமம் நேற்றையே நான் சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பாக்ஸ் பேட்டர்னை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால தான் இந்த பாக்ஸை கூட நான் டெலிட் பண்ணாமே வச்சுருக்கேன்.
நேத்தியோட வீடியோவை போய் பாருங்கள். இந்த பாக்ஸ் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன் நேற்று. அதுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு, ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆன இடத்துலையே இந்த இடத்த ரீடச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லி அப் ட்ரெண்ட் தான், 500 பாயிண்ட் அப் ட்ரெண்டு. சரிங்களா? எப்போதுமே வீடியோவை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே, என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல நல்ல ஒரு 1 hour கேண்டில் சூப்பராக வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனாங்க. இந்த இடத்துல எக்ஸாக்டாக சொன்னேன் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு. இந்த இடத்துல பிரேக் அவுட் கேண்டில் அப்படிங்கிறத கூட நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் கரெக்டாக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் என்ன பண்ணிருந்துச்சு, இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கூட சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த ரெட் கேண்டில் வந்து ரீடெஸ்ட் அப்படிங்கிறத ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு புல் பேக் ஆகிருக்கு. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு புல் பேக்கு. நாளைக்கு எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வந்த ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 48,500 ஓஏ டேட்டா பேஸ் பண்ணி அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 48,700 49,000 போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் லெவல் நாளைக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் பேட்டர்ன் தான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. இந்த ட்ரெண்ட் லைனும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நான் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது வர இருக்கிற நாட்களில் பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். 47,800 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு இந்த லெவல் 47,400. அடுத்த சப்போர்ட் 46,900. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஓஐ டேட்டா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பார்ப்போம். நிஃப்டியில் பெருசாக கால் சைடு யாரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. 22,000 தான் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா வந்து சாலிடாக வந்து மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால 22,000 தான் இருக்குது. அதை விட்டால் 21,500 ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஓஐ டேட்டா கிடையாது. ஏன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே லாங்காக போயிட்டாங்க. 49,000ங்கிற இடத்துலையும் இங்கே வந்து பாருங்கள் 48,500 அப்படிங்கிற இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 48,500 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 49,000 கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து பாருங்கள் 48,000 சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க நண்பர்களே. இதுபடி வந்து நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபின்னிஃப்டி வந்து பார்த்தோன்னா, ஃபின்னிஃப்டி நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணியிருக்கு. 1 பிரேக் பண்ணிவிட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி எப்படி பிரேக் பண்ணுச்சோ அதே போலவே ஃபின்னிஃப்டியும் பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு குளோபல் மார்க்கெட்டு எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகும். ஓகேங்களா? அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 21,558 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 21,700. சப்போர்ட் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து லோ இது 21,300 சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 21,138. அதை பிரேக் பண்ணால் 20,994. அதை பிரேக் பண்ணால் 20,869 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஏதாவது நியூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரல. நான் இன்றைக்கி தான் வீடியோ வந்து மார்க்கெட் முடிஞ்சோடனே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு அகைன் வந்து ப்ரீவியஸ் லோவில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. நான் வந்து ப்ரீவியஸ் லோவையும் இன்றைக்கி லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு லோ வந்து மார்க் பண்ணுறேன். இதுதான் நாளைக்கான சப்போர்ட்டு. சப்போர்ட் 1 10,254 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. இன்றைக்கி வந்து இந்த ஸ்விங் வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணி நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸ் 10,365 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 10,400 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து கொஞ்சம் புது சப்போர்ட்லாம் வந்திருக்கு. இந்த ஸ்விங் 10,200 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டு சப்போர்ட் வந்து இந்த லெவல் 10,043 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். சரிங்களா? இந்த லெவல்ஸை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நான் சொன்ன
விஷயங்களும் நான் ஃப்ரீ குரூப்பில் உங்களுக்காக சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க. இன்றைக்கி நாளைய தினம் வந்து வீக்லி எக்ஸ்பெரி மந்த்லி எக்ஸ்பெரிலாம் முடியுது. அதே நேரத்தில் மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மேக்ஸிமம் வந்து ட்ரேடை வந்து ஏன்னா புது வருஷம் புது மாதத்தில் மார்க்கெட் இருக்குங்கிறதுனால அன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரீமியம் மெல்ட்டிங்லாம் அதிகமாக இருக்கும். சரிங்களா, நாளைய தினத்தை பார்ப்போம். கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே எப்படி இருக்குங்கிறத நாளைய தினம் வீடியோவாக வந்து பதிவிடுகிறேன். நம்ம சேனலுக்கு நிறைய புது நண்பர்கள்லாம் வந்திருக்கீங்க. வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவும் கால்ஸ் அதுமாரி எதுவும் பண்ண வேணாம். சரிங்களா, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.